வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்களில் இறுதியாக சனி பகவானோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்கள் 9 நவகிரகங்களில் 8 பேரோட மந்திரத்தை ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்து பதிவில் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த கிரகத்தோட மந்திரத்தை இப்போ இறுதியாக பார்க்க போகிறது சனியோட மந்திரம். எதிர்மறை தாக்கங்கள் நீக்கி சோகம் மற்றும் துன்பங்களை போக்கக்கூடிய சனியின் மந்திரத்தை தான் பார்க்கலாம். நமக்கு ஒரு பயம் எப்பவுமே இருக்குது. நவகிரகங்கள்லாம் ரொம்ப பயப்படுற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான். இவர் உக்கிரமானவர், நம்ம ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா நம்மளோட வாழ்வில் சிக்கல் ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அவர் நீதி அரசரை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை வச்சு தான் அவர் நமக்கு பலன்கள் தராரு. அதனால நாம் செய்கிற பாவத்துக்கு ஏற்பதான் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும். அதனால பாவம் செய்யாமல் நம்மளோட கடமையிலேருந்து தவறாமல் நம்ம இருந்தோம்னாலே சனியோட அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். சனி திசை சனி புத்தி நடைமுறும் போது நான் சனி பகவானுக்குரிய மந்திரத்தை நம்ம அனுதினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய தீவினைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். வரக்கூட மந்திரத்தை குறைஞ்சது 21 தடவை இல்லை 36 தடவை இல்லை 54 தடவை முடிஞ்சிச்சு அப்படின்னா 108 தடவை கூட அனுதினமும் சொல்லிட்டு வாங்க. மந்திரம் பதிவில் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் காகத் வஜாய வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரம் தான். மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் சொல்லிட்டு வாங்க. முக்கியமாக பிரதோஷம் மற்றும் சனி பிரதோஷ நாட்களில் சனி பகவானை தரிசித்து இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவே நல்லது. சனி கஷேத்திரம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருநள்ளாறு கோயிலுக்கு அப்படி இல்லைன்னா திருப்பதி கூட போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். கிரகங்களில் ரொம்ப பாசமானவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த நீதி அரசர் சனி பகவான் தான். மந்திரம் பதிவில் வந்துச்சு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடு பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு பூரண அருள் சனி பகவான் கண்டிப்பாக தருவார். சனிக்கிழமையில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு 2 எள்ளு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கூட வீட்டில் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. இதோட நவகிரகங்களோட 9 நவகிரகங்களுடைய மந்திரத்தையும் பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்து எழுதி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக படிங்க. உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெற்று பரிபூரண அருளோடு எல்லாரும் இருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.